ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அண்டை மாநிலமான கேரளாவில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு நிலவரம் குறித்த விவரங்களை திருவனந்தபுரத்தில் உள்ள நமது செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, வாக்குப்பதிவு தொடங்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தை கடந்துவிட்டது. தற்போதைய நிலவரம் அங்கு என்ன? அதாவது 140 சட்டமன்ற தொகுதிகளில் இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு துவங்கியுள்ளது கேரளாவில். இந்த வாக்குப்பதிவு துவங்கி 1 மணி நேரத்தில் 3.6%, அதாவது இந்த 140 சட்டமன்ற தொகுதியிலும் 3.6% வாக்குப்பதிவு ஆகியுள்ளது. தற்போது நாம் நிற்கக்கூடியது கேரளாவினுடைய தலைநகரமான திருவனந்தபுரம் மாவட்டத்தில். இந்த திருவனந்தபுரம் மாவட்டத்தில் மொத்தமாக 13 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இந்த 13 சட்டமன்ற தொகுதிகளில் மும்முனை போட்டி நடைபெறக்கூடிய நேமம் சட்டமன்ற தொகுதியில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கரமனை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்போது வாக்களிப்பதற்காக மக்கள் காத்து நிற்கக்கூடிய காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தளவு, அதாவது நேமம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த அளவில் ஒரு கடுமையான போட்டி நடைபெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. குறிப்பாக கேரளாவில் முதல் முறையாக பாஜக ஒரு வேட்பாளரை 2016 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்ற இந்த தொகுதியில் தற்போது மீண்டும் இந்த தொகுதியை பாஜக பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர், முன்னாள் மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் கேரளாவினுடைய கல்வித்துறை அமைச்சருமான சிவங்குட்டி இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். அதுபோல் காங்கிரசினுடைய ஒரு பிரமுக முன்னாள் அமைச்சர் கார்த்திகேயனுடைய மகன் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த போட்டி என்பது கடுமையான 3 முனை போட்டியாக தற்போது இந்த பகுதியில் நடைபெற்று காணப்படுகிறது. இந்த தொகுதிக்குட்பட்ட இந்த வாக்குச்சாவடியில் தான் தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கரமனை அரசு பள்ளியில் இந்த வாக்கு அளிக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் மக்கள் வந்து காத்து நிற்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுபோல் மாநிலத்தினுடைய 140 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று காலையிலிருந்து இந்த வாக்குப்பதிவு துவங்கியுள்ள நிலையில் இந்த வாக்குப்பதிவில் எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டதாக இதுவரைக்கும் தகவல் வரவில்லை. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரமுக தலைவர்கள், அதாவது கேரளா முதலமைச்சர் கண்ணூர் தொகுதியில் அவரும் இன்று காலை வாக்குப்பதிவு செய்வதற்காக சென்றுள்ளார். அதுபோல் பல்வேறு தலைவர்களும் மத தலைவர்களும் இன்று காலையிலே இந்த பகுதியில் வந்து வாக்குப்பதிவு செய்வதற்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் சென்றவனம் உள்ளது. குறிப்பாக கேரளாவை பொறுத்த அளவில் இந்த தேர்தல், அதாவது 2,71,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இந்த கேரளாவில் அதிகமான மக்கள் வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கேரளா மாநிலம். அதனால் இந்த ஈரான் போர் நடைபெற்று வரும் நிலையில் அந்த வாக்காளர்கள் வழக்கமாக இந்த தேர்தலுக்காக கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இங்கு அதாவது இந்த பகுதிக்கு வந்து வாக்களிப்பது வழக்கம். ஆனால் இந்த ஈரான் போர் நடப்பதால் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்து வருவதால் இந்த ஆண்டு தேர்தலினுடைய வாக்குப்பதிவு சதவீதம் எவ்வளவு வரும் என்ற இந்த தேர்தல் வாக்குப்பதிவு முடியும் போது மட்டும்தான் தெரிய வரும். ஆனாலும் காலையிலிருந்து கேரளாவினுடைய 140 சட்டமன்ற தொகுதியிலும் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மனு. கேரள மாநிலத்திலும் இன்று சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.